Hi friends, welcome to Hibernate tutorial. இந்த வீடியோவில் நம்ம Hibernate architecture என்னன்னு பார்க்க போகிறோம். Hibernate architecture என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா persistent objects, session factory, transaction factory, connection factory, session, transaction, etc. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு. Hibernate architecture மொத்தம் 4 important layers இருக்குது. Java application layer, Hibernate framework layer, backend API layer, database layer. இந்த பிக்சர் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷனில் நிறைய பர்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண வேண்டியதை தான் நம்ம பர்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹைபர்நெட் லேயர் இருக்குது. அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சீக்கிள் கொரி எழுத தேவையில்ல. நம்ம வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த சீக்கிள் கொரி நம்ம எழுத தேவையில்ல. ஓகேவா? ஹைபர்நெட் அதை டேக் கேர் பண்ணிக்கும். இப்போது நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிற பர்சனண்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஹைபர்நெட் கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா ஹைபர்நெட் வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி ஹைபர்நெட்டில் நம்ம சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது எந்த டேட்டாபேஸ், அதனோட யூசர் நேம், பாஸ்வேர்டு என்ன, டேட்டாபேஸ் நேம் என்ன, யூஆர்எல் என்ன, டைலெக்ட் என்ன சொல்லி இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் ஹைபர்நெட்டுக்கு. அதுக்கப்புறம் மேப்பிங் ஃபைலில் என்னென்னா ஒரு டேபிளையும், ஒரு டேட்டாபேஸ் டேபிளையும் ஜாவா போஜோ கிளாஸையும் மேப் பண்ணுவோம். ஸோ எந்த டேபிள் எந்த போஜோ கிளாஸை மேப் ஆகிருக்குன்றதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் ஹைபர்நெட்டுக்காக, இல்லைனா அதுக்கு புரியாது. ஸோ கடைசியாக டேட்டாபேஸ் இதெல்லாம் நம்ம பர்சன்ட் ஆப்ஜெக்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ சில சாம்பிள் ஃபைல்ஸை பார்க்கலாம். இதுதான் வந்து என்டிட்டி கிளாஸ், அதாவது இதுதான் போஜோ கிளாஸ். இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எக்ஸாக்ட்லி அந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேபிளை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நமக்கு செஷன் ஃபேக்ட்ரி நம்ம இந்த ஹெல்ப்பர் கிளாஸ் மூலமாக பில்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து நமக்கு செஷன் கிடைக்குது. இந்த செஷன் யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை அட்டாமிக்காக பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. 3 ஸ்டெப்ஸும் நம்ம ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்குன்னு எடுத்துப்போம். அது அட்டாமிக் ஆப்ரேஷனை பண்ணும். எதர் இந்த 3மே சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், இல்லைனா இதில் ஒன்று ஃபெயில் ஆனால் கூட ரோல் பேக் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ட்ரான்சாக்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இது முக்கியமான ஒரு ஹைபர்நெட் சிஎஃப்ஜி ஃபைல்ன்றது ஒரு முக்கியமான ஃபைலு. இதில் தான் நம்ம ஹைபர்நெட்டுக்கிட்ட பேச போகிறோம், அதாவது இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதெல்லாம் என்னுடைய டேட்டாபேஸு, இதுதான் என்னோடய டைலெக்ட்டு, இதுதான் என்னுடைய கனெக்ஷன் யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, மற்ற கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இதில் நம்ம இந்த ஃபைலில் நம்ம போடலாம். ஓகேவா? இந்த ஃபைல் தான் நான் இப்போ ஜஸ்ட் நம்ம காட்டினேன், hibernate.cfg ஃபைல். ஸோ பேசிக் ஓவர்வியூ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஹைபர்நெட் ஆர்கிடெக்சர்லாம் என்னன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.